கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி அப்படியா? சரிப்பா, மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வாப்பா. நமக்கு வந்து வேலைக்கு மட்டும் லேட் ஆகிட்டே இருக்கான். மகனுக்கு வேலைக்கு லேட் ஆகுதான். உனக்கும் மனைவி பிரச்சனை. நீ உட்கார், கூப்பிட்ற. உனக்கு மகனுக்கு வந்து வேலைக்கு லேட் ஆகிட்டே இருக்கு, அப்படி தானே? அதனால தடை பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அதனால அதுவும் சீக்கிரம் தீரணும். அதனால தடை பிரச்சனைக்கு இன்னொரு 30 நாள் பொறுத்துக்க ஒரு பிரச்சனை உருவாக்குவேன். உருவாக்கும் போது கருப்பசாமி வந்து உனக்கு மாற்றி அமைச்சு அதுக்கு உண்டான நியாயமும் கிடைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா, அவன் பார்க்குற வேலை வந்து கொஞ்சம் சம்பளம் அதிகமான பணம் அவன் பார்க்குற வேலை. அதனால் கொஞ்சம் லேட்டானாலும் உனக்கு நல்லா சக்குன்னு அமைச்சு கொடுத்துறேன் அந்த வேலையை. சரியா? அதனால் வேலை வந்து அதுவும் சீக்கிரம் அமைஞ்சிடும். அதனால் நீ பயப்பட வேணாமான, வேலை கிடச்சிரும். அதே மாதிரி அந்த தடை பிரச்சனையும் தீர்ந்துடும். கிட்டவா, வெள்ளாமையிலையும் உனக்கு எந்த இடத்துல வராது. நான் கருப்பேன் கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடியும் கவந்தப்பாடி வச்சுப்பா. கவந்தப்பாடி. சரிப்பா. கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து அந்த இடம் எப்படியே நமக்கு மீட்டு வந்துடணும், அப்படி தானே கேட்டேன். அதனால் கல் நான் தான் என்ன சொன்னேன், 2 டைம் கொண்டு வந்து போட்டேன். 3வது டைமும் போட்டேன். அது எப்படி நட்டுறக்கு நான் விட்டுருவேனா? இப்போ பகுதி 8 போயிட்டேன். போய் காலைல விட்டுருவான். அதனால் மறுபடியும் மட்டும் போயிடுவேன். இடத்த ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காதது ஒன்று. அதனால் நான் கருப்பசாமி விடவும் மாட்டேன். அதனால் அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்து பக்கத்தில் இருக்கிற இடமும் வாங்கலான்னு உன்னோட ஐடியா அதானே? அதனால் அந்த இடத்தையும் உனக்கு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா, நீ கிட்டவா முதல் இதைப்படி உனக்கு இட பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுத்துறேன். அதனால் பூசணிக்காய் வியாபாரத்தையெல்லாம் உனக்கு அங்கே காட்டுலேயும் கிடச்சிரும், வியாபாரமும் உனக்கு நல்லபடியாகிடும். நான் கருப்பசாமி பார்த்துக்கிறேன். நான் கூடவே இருக்கிறப்போ அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி நான் பார்த்துக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடியும் அத்தாணி வச்சுப்பா. அத்தாணி. கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுக்கணும், அப்படி தானே கேட்டேன். அதனால் நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுக்கலாம்னு உனக்கு முடிவு பண்ணிட்டேன். அதனால் வந்து இந்த மாதம் முழுக்க உனக்கு அப்படி இப்படி வேணால் அசை காட்டலாமே தவிர புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசியிலிருந்து உனக்கு படிப்படியாகவே குறைஞ்சிடும். சரியா? அதே மாதிரி அடுத்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு 3/4 சரியாக போயிடும். அதனால் உனக்கு டைம் மாற்றிட்டே வரும். நீ உனக்கு அதே டைம் உனக்கு பயம் அந்த பதட்டம் வர்றதுக்கெல்லாம் நான் கருப்பசாமி விட மாட்டேன். அந்த 2 நாள் வந்தாலும் நம்ம சிரமப்படுத்திடுது, அதுதானே கேட்டேன். அதனால் உனக்கு அந்த சிரமம் இல்லாமல் கருப்பை உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு இன்னையிலேருந்து மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் வராதுன்ட்டேனே. நீ முன்ன இருந்ததுக்கு எப்படி இருக்க அதைத்தான் சொல்கிறேன். உனக்கு அப்பப்போ மாற்றிருக்கோம். நான் உனக்கு 10 வருஷமாக இருக்கிறத உனக்கு தடமே இல்லாமல் மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி தரேன் இருக்கேன். நீ கவலையே பட வேண்டாம் தான். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இந்தா இது தொழிலும் உனக்கு நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்துறேன், கட்டட தொழில். அதே போல் ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். பொருளாதாரத்துக்கும் கவலை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ வந்து சரியாகணும்னா நான் சொல்கிறதே வந்துட்டு போ. சரியா? நான் அதனால் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். போ. எந்த இடத்துல வராது கருப்பை, நான் கூடவே வரும். போ. கருப்பசாமி. கருப்பசாமி மறுபடியும் கிணத்துக்கடவு வெடிச்சுப்பா. கிணத்துக்கடவு கடை நல்லா ஓடணும், ஓட்டிடலாம். மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும், அதுவும் நடத்திடலாம். அதனால் கருப்பசாமி நமக்கு எப்போ நல்ல யோகம் வரும், அப்படி தானே? உனக்கு யோகா இன்னையிலேருந்தே யோகம்தான்மான. அதனால் குடுக்கல் வாங்கலாம் நமக்கு சரியாக வரணும். அதனால் உனக்கு எந்த பொடி வேலைகளும் செய்யாமல் இருக்கணும், அப்படி தானே? இன்னையிலேருந்து எல்லாமே நான் கட்டுப்படுத்தி நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு தொழிலும் நடத்தி கொடுத்து அதே மாதிரி குடுக்கல் வாங்கலையும் உனக்கு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அதனால் நீ இறங்கி போய் இன்றைக்கி எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். இதை கொண்டுட்டு போய் எல்லாத்தையுமே நீ இறங்கி போய் பார்க்கலாம். உனக்கு பொருளாதாரத்துக்கும் சரி, வீடு கட்டுறதுக்கு வந்து வர்ற ஆடி முடிஞ்சு ஆவணி வரைக்கும் 2 யோகம் கொடுத்துருக்கேன். சரியா? அந்த ஆவணிக்குள்ளே உனக்கு கையில் பணமும் வந்துடும், அதுக்குண்டான வேலையும் நடந்துடும். நான் தான் சொல்கிறேன், 2 யோகம் கொடுத்துருக்கேன். ஐப்பசிலையும் கொடுத்துருக்கேன், அடுத்த தையிலையும் கொடுத்துருக்கேன், நீ அடுத்த ஆவணிலையும் கொடுத்துருக்கேன். நீ எந்த இதில் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். நான் சொன்ன டைமுக்கு உன்னால் ஆரம்பிக்க முடியும்னு பார்த்தா முடியாது.
அதானே? அதனால் குழுக்களெல்லாம் வாங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அமைச்சு கொடுத்துருவோம். சரியா? இன்னையிலேருந்து எல்லாமே நான் உனக்கு வெற்றி தான். நான் கருப்பன் கூட வரணும். அதுக்கு வேணால் இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன். இது சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு, நான் சரி பண்ணி கொடுத்துருப்போம். கருப்பசாமி மறுபடி பெருந்துறை வச்சுப்பா. பெருந்துறை உன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் பிள்ளை வந்து இப்போ கூட இல்லை. அதனால் பிள்ளை எங்கே போனான்னு எனக்கும் தெரியல. அதனால் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுத்துடணும். அதனால் கருப்பசாமி யார் சொந்தக்கார வீட்டில் இருக்காளா இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டாளா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் போய் இப்போ திருமணமும் முடிஞ்சிருச்சு, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அதனால் பிரித்து வைக்கிறதுக்கெல்லாம் யோகம் இல்லை. அதனால் சேர்த்துட்டே வைக்கணும். அதனால் ஓடி போனது தான். அதனால் இருக்கிற இடம் உனக்கு தெரியணும், அப்படி தானே? அதனால் அவளே உனக்கு கூப்பிட்டா போதும்ல, போய் காலைல வந்துடுவான். அதனால் பிரித்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம். இன்னும் ஒரு 2 வாரம் பொறுத்துக்க. 2 வாரத்தில் அங்கேருந்து தகவல் வரும். இங்கே இருக்கிறக்கேன் நான் தான் சொன்னேன். ஒன்று இப்படி அப்படி இல்லைன்னா 30 நாள் பார்க்கலான்னு பார்த்தேன். அது சரி வராது. 2 வாரத்துலேயே உனக்கு காட்டிடுறேன். சரியா? உனக்கு இருக்கிற இடம் 2 வாரம். 2 வாரத்தில் உனக்கு அவளே கூப்பிட்டு சொல்லுவாள், நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லணும். சரியா? நீ கேட்டதோட உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருப்போம். கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் கருப்பசாமி. ஆமாப்பா. சரி, உன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் ஒன்றுலேருந்து வெளியில் வந்துட்டோம், வந்தோம்ல. அதே மாதிரி இன்னொன்றுலேருந்து வெளியில் வரணும். அதுவும் சீக்கிரமாகவே வந்துடலாமானே. அதனால் உனக்கு வருமானத்தை சம்பாரித்து கொடுத்தே நீ பத்திரத்தை திருப்பிடலாம். அந்த அளவுக்கு உனக்கு நான் வருமானத்தை கொடுத்துறேன். அதுக்கு வேண்டி நம்ம சொத்து லேட் ஆகிருமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸு பிரச்சனை ஏதோ ஒன்றை சொல்லிகிட்டே இருக்கேன், அப்படி தானே? அதனால் உனக்கு சீக்கிரமாகவே அவனுக்கு 2 பேர்த்தையும் மறு பரிசீலனை பண்ணிடுறேன். வர வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதுக்குள்ளே அவனுக்கு முடிச்சு கொடுத்தா பார்ப்பான். இல்லைன்னா வேறு மாதிரி உனக்கு ஒரு முயற்சி பண்ணி உனக்கு அந்த இடத்த சீக்கிரமாக கேஸ் பிரச்சனையை முடித்து நமக்கு வர வேண்டியதையும் வர வச்சு, அதே மாதிரி திருமணத்துக்கு நாள் குறிச்சிருக்கேன், அதையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன்ல, நீ கவலையே பட வேணாம். அதனால நம்ம எந்த தொழில் போகலாம், நீ செஞ்சுட்டு இருந்த தொழில் அத்தனைக்குமே போகலாம். சரியா? எல்லா தொழிலும் போனாலும் எல்லாத்துலேயும் வருமானம் கொடுத்துருவேன். அதனால் கருப்பசாமி. ஆமாப்பா. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் விட்டுட்டு இனிமேல் நம்மளும் நம்ம 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம குடும்பத்துக்கு வேணும்னு நினச்சி போனேன்னா, நான் கருப்பன் கூடவே இருந்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். திருமணத்தையும் சிறப்பாக முடித்து கொடுத்துறேன். அந்த கேஸ் பிரச்சனையும் சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துறேன். அதை நான் பார்த்துக்கிறேன் மோனு. சரியா? அப்படியா? அதுக்கு நான் சீக்கிரமாகவே அதுக்கு ஒரு வழி வேணுவேன். சரியா? அதுவும் சீக்கிரம் நடக்கும். அதையும் உனக்கு நான் கண் கூட காட்டுறேன். வியாழக்கிழமை மணிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போகிறேன். கருப்பசாமி மறுபடியும் கரூர் போயிடுச்சுப்பா. கரூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் தாயின் தகப்பனையும் சரி பண்ணி உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக சேர்த்தி வைக்கணும், அப்படி தான் போனேன். அதனால் நான் சேர்த்தி வச்சிட்றேன். அதே மாதிரி உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் குடும்பத்தில் நல்லபடியாக காப்பாற்றி உனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் போட்டு, உனக்கு 6 மாதம் போட்டு அதுக்குள்ளே தாயின் தகப்பனை சேர்த்து வச்சுருவோம். உடல்நிலையில் ஒருத்தர் சரியில்லாமல் இருக்கான்ல, அதனால் அவனையும் சரி பண்ணிடலாம். நாளையிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். கனி நான் கொடுத்து விட்றதை நீ எப்போ கொண்டு போவேன் தாயின் தகப்பனுக்கு? நீ இந்த டைம் இப்போ நான் கொடுக்குறத நீ எப்போ கொண்டு போவேன்? அப்படியா? சரி, இப்போ நான் ஒரு கனி கொடுத்துட்டு போகிறேன். என்னை எப்படியோ சேர்த்தி வச்சிரு. நீ தான் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றணும். எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து ஒரு ஆளுக்கிட்ட தான். அதனால் நல்லபடியாக எனக்கு காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி நீ உன்னோட இருப்பிடத்துலேயே வச்சிரு. சரியா? எண்ணி ஒரு 40 நாளில் உனக்கு மாற்றம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து வந்துடும். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? நான் கூடவே வந்துடுவேன். வர அம்மாவாசைக்கு என்ன பண்ணிட்டு கிட்டவா? அந்த பிரச்சனைக்கு எல்லாமே 40 நாள் தான் இப்போ நான் டைம் கொடுத்துருக்கேன். 40 நாளைக்கு அப்புறம் எல்லாம் குறைஞ்சிடும், சேர்த்து வச்சுருவோம். அதே மாதிரி நான் கருப்பை உனக்கு கூட இருந்து எல்லா மாற்றத்தை அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசை பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போயிடும். கருப்பசாமி மறுபடியும் கணபதி வளையம் வச்சுப்பா. கணபதி வளையம் மறுபடியும் எல்லோரும் காலில் விழுப்பா. என் கணவருக்கு பண்ணினவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்.
மகனையும் சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி, ஆமாப்பா, அதுக்கு தக்க தண்டனை கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னை கேட்காம ஓடி போய் பார்த்துடக்கூடாது, அவைகளோட எதுவும் சாப்பிட்ற பொருளை கலந்துக்கக்கூடாது. அப்படி இருக்கிற அப்படின்னா அடுத்த 90 நாளில் நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே ஒரு பிரச்சனை முதல்லையே அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒன்று கொடுத்துருப்பேன். அப்போ அடையாளம் தெரியுமில்ல? அப்போ கொடுத்தது தெரியுமா தெரியாதா? அதே ஆள்கிட்டேன். அப்படிங்கும்போது நினச்சிருந்தா எல்லாமே ஒரு வாய்ப்பு அமைச்சிருக்கலாம், முடிஞ்சு போச்சு. அதனால் தக்க தண்டனை கண்டிப்பாக நான் கருப்பை கொடுத்துருவேன். சரியா? அதனால் மறுபடியும் ஆராய்ச்சியில் சுற்றிட்டு இருக்கானா அப்படிலாம் எதுவும் கிடையாது. முடிஞ்சதுதான். நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷமாகவும் பார்த்துக்க மாட்டேன், சீரழிவும் கொடுக்க மாட்டேன். அதனால் வருஷம் ஒருக்கா உன் கடமை என்ன? கையெடுத்து கும்பிடணும், அவ்வளோதான். மற்றது வேறு எந்த சப்போர்ட்டும் இல்லை. கருப்பை நான் கூட இருக்கேன். அதே மாதிரி பசங்களை நல்லபடியாக படிக்க வச்சு, அதே போல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, எதிரின்னு அத்தனை பேர்த்தையும் கருப்பை காப்பாற்றின போதுமில்ல, அத்தனை பேர்த்தையும் அழிச்சிட்டு உன்னை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்டவா, அவனுக்கு உடல்நிலையை சரி பண்ணணும். இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு, நான் கூடவே வந்துடுறேன். கிட்டவா, கணவருக்கும் நமக்கெல்லாம் ஒரு சிலதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். அதனால் யார் என்னங்கிறதுன்னு தெரியல, அப்படி தானே? அதனால் அதுவும் ஒரு 30 நாளில் நான் கண்ணுக்கு காட்டுறேன். அதே உடனே உனக்கு காவட்டினா போதுமில்ல, நான் கூட இருக்கிறேன்ப்பா. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, நான் கூடவே வரப்போம். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லி கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி லால்குடி முயற்சிப்பா. லால்குடி நான் கட்டட தொழில் பண்ணுறேன். அதனால் குடும்பத்தில் எல்லாத்தையும் நான் சரி பண்ணி தரணும். அப்படி தான்டா மனு? பொருளாதாரமும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி செய்கிற தொழிலில் தடை இல்லாமல் உனக்கு நடத்தி கொடுக்கணும். அப்படி தானே? அதனால் தடை இல்லாமல் நடத்தி கொடுத்துட்றேன். அதே மாதிரி பொருளாதாரமும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் கருப்பை நான் கூட இருந்து நல்லபடியாக அவையில் செட்டில் பண்ண போதுமா? நான் தான் சொல்லிட்டேன், அதுதான் நான் பார்த்துக்கிறேன். அதனால் என்னன்னே தெரியல, அதோட ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் மாற்றி மாற்றி நடந்துகிட்ருக்கு. அதனால் நான் கொடுக்குற கனியை 4 மூளைக்கும் உன்னோட இருப்பறதுக்குள்ளே அறுத்து மட்டும் போட்டுடணும். 4 மூளைக்கு அறுத்து போட்டுடலாம்ல? அறுத்து போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு என்னை பார்க்கணும். வருவியா? அப்படியா? சரி, அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன். பொண்ணுக்கா இப்போ பையனுக்கா? இதை 2 பேர்த்துக்கும் 2 எண்ணம், ஆளுக்கு 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். 2 பேர்த்துக்கு 2 பேர்த்துக்கு இதை கொண்டுட்டு போய் அந்த வாசப்படியில் நில வாசப்படியில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே பகுதி குறைஞ்சிடும். சரியா? வர வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும், முழுசாக குறைஞ்சிடாது, ஓரளவுக்கு இருக்கும். அடுத்த டைம் வந்துட்டு போகும்போது முழுசாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? கூட வரப்போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாரும் மறுபடியும் இங்கே அல்லவழுப்பா. எப்படியோ ஒரு வழியாக ஹோமிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. உன்னை ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் போயிட்டுருக்கேன், இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அப்படி தானே? அவன் தான் நான் தான் சொல்லிட்டேனே, நான் செய்யறதுல ஓரளவுக்கு அப்படியே படிப்படியாக மாற்றணும். அவன் உள்ளே இருக்க வரைக்கும் பவர் கொடுக்காம இருந்தான், வெளியில் வந்ததையும் மறுபடியும் சிக்கல் உருவாயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பவராக இருக்குது. அதனால் அதையெல்லாம் குறைச்சிடலாம் மகளை. பௌர்ணமி வரைக்கும் போகிற தாராளமாக போகலாம். சரியா? அதனால் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக உன்னை நான் வாழ வச்சுறேன். அவனையும் ஒரு மனுஷனாக மாற்றி கொடுத்துருவேன். நீ பயப்பட வேணாம். எல்லாரும் போல அவனும் நல்ல முறையாக இருக்கணும்ல. பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாரு, அதுக்கப்புறம் படிப்படியாக உனக்கு நான் மாற்றி கொடுத்துறேன். அடுத்தது சரிப்பா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துட்டு போ. ஆமாப்பா, மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எப்படியோ என் மகனை நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துடணும். மகனை சரி பண்ணி கொடுத்துடணும். சரி பண்ணி கொடுத்துடலாம். நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி தானே பண்ண? அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே சரி பண்ணி கொடுக்குறதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஆமாப்பா, சரி, நம்ம வர பௌர்ணமி
முடிஞ்சு 3வது நாள்லேருந்து உனக்கு மாற்றம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் இவ்வளோ நாள் ஆழமாக போயிடுச்சு. அதனால் நம்ம பவராக எதுவும் பண்ண வேணாம். உனக்கு பௌர்ணமி இன்னொரு 15 நாள் பொறுத்துக்க. பௌர்ணமி முடிஞ்சு 3வது நாள் அன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக உன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மாற்றத்தை நான் கொடுத்துறேன். அப்படியா? சரி, அது என்னென்னு பார்த்துறேன். நீ என்னோட எல்லை வந்து மிதிச்சுட்டு வந்துடணும் வேணாமானே. என்னோட எல்லை நீ எப்போ போல நான் சொன்ன டைமுக்கு எனக்கு மிதிச்சிரு. சரியா? நான் கட்டாயம் கூப்பிட்டுருவேன். கூப்பிடவே இல்லைனாலும் என் கையில் கனி வாங்கிட்டு போயிரு. நீ கேட்டது போல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். அதனால் உனக்கு வர்ற பௌர்ணமி முடிஞ்சு 3வது நாள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்குறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த டைமுக்குள்ளே உனக்கு முடிச்சும் கொடுத்துறேன். அப்படியா? சரி, இன்னொரு 1 வாரம் பொறுத்துக்க. அதுக்குள்ளே நான் மாற்றம் ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்துருவேன். இந்தா இது 4 நாளைக்கு. அப்படியா? இன்னும் 1 வாரத்தில் சரியாயிடும்டாமானே. கிட்டவா, நான் கொடுக்குற கனியை மட்டும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். அப்படியே பண்ணிடு. இதை உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. நான் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. திண்டுக்கல். என் பிள்ளை வந்து டாக்டரு. ஒரு நல்ல மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்கணும்னு சொன்னான். அதனால் கைக்கு வர்றது அப்படியே தட்டி போகிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. அப்படித்தானே? அதனால் பார்க்கலாம்னு நெருக்கி வந்துடுறேன். பார்க்கலான்னு நெருக்கி வந்தாலும் அப்படியே போயிடுது. அதனால் கருப்பசாமி எனக்கு கடனை நல்லபடியாக கட்டணும். அதே மாதிரி இன்னும் விரயமாகக்கூடாது. அதே போல் எனக்கு வந்து சீக்கிரமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். அப்படி தானே? சீக்கிரமாக கிடச்சிடும். அதனால் சீக்கிரமாக இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும். உன்னோட இருப்பிடத்துலேருந்து கொஞ்சம் மண்ணு மட்டும் எடுத்துகிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். சரியா? உனக்கு சீக்கிரமாக அந்த கடனையும் கட்டி ரெகுலராக உனக்கு கடன் ஆகாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. கிட்டவா, அதுக்கு நான் கனி கொடுத்துட்டு போகிறவா. அப்படியா? இதை பிடி. வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையாக இரு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். கூடவே வரம்போ மண்ணை மட்டும் அள்ளிட்டு வா. உனக்கு சீக்கிரமாக அந்த கடனும் ஆகாது. சீக்கிரமாக பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளையும் சீக்கிரம் தேடி வரமோ உனக்கு ஆரம்பிச்சுடும். உன்னி தட்டாது மகளை நான் கூட வரம்போ. எந்த இடத்துல வராத நான் பார்த்துக்கிறப்போ. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்து கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு பழனி வச்சுப்பா. பழனி நல்லபடியாக ஆள் அமைக்கணும். அமைச்சாச்சு. அப்படி தானே பண்ண. அதனால் ஒரு 2 ஆள் குழப்பம் வந்தாலும் இன்னொரு ஆள் நல்ல ஆளே நடக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்தாச்சு. அதில் உனக்கு நிரந்தரமாக உனக்கு தங்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் உனக்கு கடனையும் கட்டி உனக்கு தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் கூட இருந்தால் போதுமா? அதே மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இன்னொன்று பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணி தரணும்? அப்புறம் அந்த எதிர்பார்க்கறத மட்டும் சீக்கிரமாக உனக்கு அமைச்சா போதும்ல. அதுக்கு உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்தேன். குடும்பத்திலேயும் சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். அப்படி அமைச்சா போதும்ல. கருப்பன் கூடவே வரவன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை பார்த்துட்டு போயிருக்கு. உனக்கு நான் கூட வரப்போ. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் சீக்கிரமாகவே டைவர்ஸ் பண்ணிடணும். சீக்கிரமாகவே டைவர்ஸ் பண்ணிடணும். அதனால் லேட்டே பண்ணக்கூடாது. அப்படி தானே மகளே? அதனால் நாளமும் காரமும் போயிட்டுருக்குது. அதனால் சீக்கிரமாக இதுக்கு ஒரு தீர்வு பண்ணிடலாம். அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முடியட்டும். ஐப்பசி 20ஆம் தேதிக்கு மேலே பிரச்சனை நானே ஒன்று உருவாக்குவேன். பிரச்சனையை நானே உருவாக்குவேன். அந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்னாத்தான் அதுக்கு ஒரு கையெழுத்துக்கு உண்டான நியாயமே வரும். சரியா? கூடிய விரைவில் உனக்கு பிரச்சனை அங்கே உருவாகும். உருவாச்சுன்னா என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பயப்பட வேணாம். அதனால் ஒரு பேச்சுவார்த்தையில் எழுதி சீக்கிரமாக கையெழுத்து போட்டு டைவர்ஸ் அப்ளிகேஷன் போட்டு வாங்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். அப்படியா? சரி, அவனுக்கு என்ன பண்ணி தரணும்? அப்படியா? சரிப்பா. சரி சரிப்பா. அவனுக்கு வேணால் நான் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? பையன் உங்க கூட தானே இருக்கான். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. வர 60 நாள் போகிறதுக்கு 60 நாளைக்கு மேலே அவனுக்கு நான் தேடி அமைச்சிருக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உனக்கு குழப்பந்தான் அதிகமாக இருக்குது மகளே. நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். சீக்கிரமாக அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். சரியா? அதனால் பிள்ளை வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சிடறோம்.
கருப்பசாமி மறுபடி திருச்சி வச்சுப்பா, திருச்சி. சரிப்பா, மகனுக்கு நல்லபடியாக திருமணம், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எல்லாம் தொலாவி பார்த்தோம், ஒன்றும் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் உனக்கு சீக்கிரமாக திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 54 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை, எனக்கு 2 கொண்டுட்டு வா. நீ கேட்டது போலையே அடுத்த ஒரு 30 நாளைக்கு மேலே உனக்கு அங்கங்கே இருக்க தகவல் வரும். ஒரு 7 மாதத்துக்குள்ளே உனக்கு திருமணத்துக்கு பேச்சு முடிச்சிடலாம். சரியா? 7 மாதம் இல்லாமல் ஒரே மாதத்தில் பண்ணணும், அது சரியாக வராது. அதனால் ஒரு 7 மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அவனுக்கு தகுந்த மாதிரி நல்ல பிள்ளையை நான் தொலாவி பிடிச்சி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதனால் வரப்போகிறவில்லை தனி குடித்தனம் போகிற மாதிரிலாம் வராது, கூட்டு குடித்தனமாக இருக்கிற மாதிரி நான் தொலாவி பிடிச்சிடறேன். நான் கருப்பை கூடவே இருக்கிறப்பா. அப்படியா? இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி அறுத்து மட்டும் போட்டுரு. சரியா? நீ அடுத்த டைம் வர்றதுக்குள்ளே வருமா வராதான்னு பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு நல்ல முடிவை எடுத்து அதுக்கு உண்டானது நான் கருப்பை அமைச்சு கொடுத்துரு. இதை 4 மட்டும் அறுத்து போடு, மற்றதை நான் பார்த்துக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடி புதுக்கோட்டை வச்சுப்பா, புதுக்கோட்டை. எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. நான் வெளிநாடு, என்னுடைய கணவர் வெளிநாடு வேலை செய்கிறார். அப்படியே மகளை, அதனால் இருக்கிற இடத்துலையாவது கொஞ்சம் நிம்மதியாக அவன் சந்தோஷமாக வேலை செய்யணும், கொஞ்சம் சம்பாரித்து கடனை கட்டணும். அப்படி தானே? கொடுத்த காசு ஏதோ இல்லைங்காமல் நமக்கு வந்துடணும். அதே போல் நமக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி தரணும். அப்படி தானே கேட்டிருக்கேன்? அதே போல் அமைச்சு தர, ஓடி போய் காலில் வந்துட்டு வா. அதே போல் நம்ம எதிர்பார்த்தது போலையே உனக்கு நோய் நொடி இருக்கிறது அப்படிங்கிறது நீ மறந்துடலாம், அப்படி எதுவும் இல்லை. அதே போல் கருப்பசாமி, சரிப்பா, சரி, நீ நினச்சது போலையே உனக்கு வெளிநாட்டில் இருக்க வரைக்கும் உனக்கு கடனை கட்டுற அளவுக்கு உனக்கு எந்த இடஞ்சு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து கடனையும் கட்டி, ஆனால் நிரந்தரமான தொழில் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம்தான். ஆனால் கடனை கட்ட வரைக்கும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? நான் காப்பாற்றி கொடுத்துருவேன். எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவேன். நான் கருப்பை கூட இருக்கேன். ஏன்னா இங்கே வாமாண்ணே, அந்த டேபிள் மேலே ஒரு நோட்டு இருக்கு, எடுத்துகிட்டு வா. நோட்டு தானே வேணும், எடுத்துட்டு வா. நான் கருப்பை கூடவே வரப்போ பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ, வரச்சல். கருப்பசாமி மறுபடி தஞ்சாவூர் வச்சுப்பா, தஞ்சாவூர். கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமாண்ணே. குடும்பத்தை போய் பார்த்ததில் பல சிக்கல், அந்த சிக்கலை உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக உனக்கு திருமணம் நடக்கணும். அதானே? அதே மாதிரி பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து நல்ல செய்தி வரணும். அதனால் நீ எப்படி இருக்கணும், இங்கே வா. நேற்றைக்கு வரைக்கும் நடந்ததை விட்டுறாமாண்ணே, கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில். சரியா? நீ தப்பு பண்ணலினாலும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வரல. நேற்றைக்கு வரைக்கும் நடந்ததை விட்டுரு. நாளையிலேருந்து எந்த இடைஞ்சலுக்கும் நீ போகக்கூடாது. நான் அதை தான் இப்போ சொல்கிறேன் பார்த்தியா. நான் நேற்றையோடு விட்டுரு. நான் தான் சொல்லிட்டேன் பாருமாண்ணே, இந்த குழப்பமெல்லாம் வரும்னு நினச்சதா, நீ எங்கேயுமே போகாதேன்னு சொன்னேன். நீ போனது ஒரு பக்கமாக இருக்கு, இவன் பேசுறது ஒரு பக்கமாக இருக்கு. அதனால் உனக்கு தேவையில்லாமல் நீ உனக்கு அங்கே என்ன வேலை? அதனால் நீ காலம் போன போக்கில் உனக்கு நீ அங்கே என்ன வேலை? அதனால் நீ என்ன பண்ணணும், கிட்டவா. அதனால் நேற்றைக்கு வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இன்னையிலேருந்து நீ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஏன் முன்னாடி அவைய முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இனிமேல் எங்கே போனாலும் வண்டி கட்டி போட்டுருவேன். ஒன்று, நான் உனக்கு கருப்பை காப்பாற்றி கொடுக்குறேன், கிட்டவா. கடைசியை தண்டமானே போகணும். இந்தா, இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி மட்டும் குளிச்சிரு. உன் வீட்டில் உன் எல்லாமே நல்ல நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறப்போ. நான் தான் இப்போ உனக்கு இருந்து பார்த்துட்டு போ, உனக்கு எல்லாம் பலிக்கும், நான் பார்த்துக்கிறப்போ. சரியா? கூட வரப்போ. கருப்பசாமி மறுபடி சிவகங்கை வச்சுப்பா, சிவகங்கை. கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு வெறு வீடாக இருக்குது. அதானே? எனக்கு வெறு வீடாக இருக்குது. அதனால் விளையாடுறதுக்கு என்ன வேணும்?
அதனால் நான் கருப்பசாமி எனக்கு உருவாக்கி கொடுத்தலான்னு முடிவு பண்ணி வச்சிட்டேன். அதனால் ஏழை எனக்கு 4 பாட்டில் ஊற்று, எனக்கு என் படியிலேருந்து ஒரு 3 கனி எடுத்து கொடுத்துட்டு போய் ஊற்று. நீ கேட்டது போலைய கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கிட்டவா. அதனால் இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். 3 கனி தோளோட உன்னோட இருப்பிடத்தில் போய் சாப்பிட்றணும். சரியா? அது சூரியோதயத்துக்கு முன்னாடி. இதை முந்தானியில் குடி. இதை சூரியோதயத்துக்கு முன்னாடி முந்தானியில் முடிஞ்சு வை. உன்னோட வீடு போக வரைக்கும் அவுக்கக்கூடாது. இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. இதை சாப்பிட்டு பௌர்ணமி அன்னைக்கு வரும்போது 3 வேப்பங்கொத்து அப்போ கொடுத்துருக்கணும்ல, கொண்டாங்க. அப்படியே கொண்டா. ஏன்னா முதல்லையே கனி கொடுத்தாச்சு. அதனால் பௌர்ணமிக்கு வரும்போது வேப்பங்கொத்தும் மஞ்சள் கிழங்கும் இன்னொரு டைமு கொண்டு வந்துடும். அதனால் இன்றைக்கே உனக்கு கொடுத்தாச்சு. இதை தோளோடு சாப்பிட்றணும். சரியா? பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு கொண்டுட்டு வா. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி உனக்கு 4 மணி நேரமும் பௌர்ணமிக்கு குறித்து கொடுத்துறேன். அந்த டைமில் கருவை உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வாரிசும் பிறக்க வச்சு என் பேர் நீ வச்சு கொடுத்துடணும். அப்படி அமைச்சா போதும்ல, கருப்பை கூடவே வந்துடுறப்போ அதில் கட்டாயமாக உனக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன்டாமானே. இதான் நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறப்போ. இப்போ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். அடுத்து உனக்கு கவர்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்கேன். உனக்கு அமைச்சு கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் நம்ம பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போக வேணாமான. அதனால் நம்ம பேச்சுவார்த்தைக்கு போனால் ஆன மதிப்பு வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் மறுபரிசீலனை பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவேன். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே, நீ அதை பற்றி கவலையப்பட வேணாம். நீ அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு செய்தி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தருவான். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு சொல்லிடு. உனக்கு எந்த இடத்துல வராது. நான் கருப்பன் கூடவே வரப்போ. ஆக மொத்தம் பேசி சேர்த்து வச்சிருவேன். கவலைப்படாமல் போகக்கூடாது. கருப்பசாமி மறுபடியும் வைகுந்தம் பயிற்சிப்பா. வைகுந்தம். அதனாலதான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு அமைச்சு கொடுத்து விடுறேன். முதவே ஒரு தவறு நடந்து போச்சு. அப்படி தானே? அப்படியாப்பா, சரி 7 மஞ்சள் மட்டும் கொண்டு விடாம. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்காவது தவறாமல் கொண்டு போவே இல்லை. இன்னைக்கு கருப்பசாமி நல்ல மூடில் இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன். அதனால் கொடுத்ததை திருப்பி மறுபடியும் மாற்றி மறுபடியும் 3 மாதம் இல்லாமல் கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு வாய்ப்பு. நம்ம வந்து போய் கிடக்கிறோம். அப்படி தானே? ஏழு தானே? அதனால் முந்தானி எப்படி ஒரு வாய்ப்பு. சரிப்பா, முடிஞ்சு வை. வெளியில் தெரியாமல். உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் ஆகக்கூடாது. சரியா? ஒன்று அதை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். அப்படின்னா அதை நீ போகலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிரு. இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இன்றைக்கே நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிரு. அப்படியா? அது நிற்கிறதுக்கு மட்டும் இப்போ இதுக்கு மட்டும்தான் நம்ம உத்தரவு. அதனால் அடுத்த டைம் வந்து எனக்கு கேட்டுப்போம். கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. எப்படியா எனக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுத்துடணும். வாங்கி கொடுத்துட்றேன். யாருக்கு பணம் வாங்கி தரணும்? பணமும் பொருளும் நகையும் வாங்கணும். அப்படி தானே? அதனால் வந்து ஒரு சீக்கிரமாகவே வாங்கி தரணும். 4 நேரமும் போயிடுச்சு. அதனால் ஒன்று விட்டால் சிக்கல் ஆயிரும். அதனால் உனக்கு சீக்கிரமாக உனக்கு நான் வாங்கித்தரேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நேரமும் காலமும் சீக்கிரம் வாங்கிடலாமான்னு பார்த்தேன்.
சீக்கிரம் வாங்கிடலாம்னு ஒரு முடிவும் பண்ணியாச்சு. அதனால் இதை வச்சுக்க. இதை வச்சுட்டு நாளைக்கே போய் பேசு. நாளைக்கே போய் பேசு. மாத கணக்கு நாள் கணக்கெல்லாம் வேண்டாம். பேசுனீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பித்து முடிஞ்சாலும் பொருளும் வந்துடும். அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். நாளைக்கே போய் பேசலாம். சரியா? இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு. போகும்போது என் பேரை சொல்லி கருப்பசாமி போய் பேசுனா நமக்கு கிடச்சிடணும், ஏதோ ஒரு சிக்கல்லேருந்து ரிலீஸ் ஆகிடணும் அப்படின்னு என்ன நினச்சிட்டு போ. அதுக்கு நல்ல செய்தி வரமோ நமக்கு அமைச்சு தரம்போ, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் என் பிள்ளையை நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு தகப்பேன் வந்திருக்கேன். சலவை தொழில் யார் பண்ணுறா? கருப்பசாமி யார் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் தக்க தண்டனை கொடுத்துடணும். கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடணும்டா மன. சரியா? அதனால் முழுசாக வெளியேற்றியாச்சு. அதனால் பயப்பட வேணாம். முழுசாக வெளியேற்றியாச்சு. அதனால் இப்போ உடம்பு மட்டும்தான் ஒத்துழைக்காமல் ஏதோ ஒரு மாதிரியே இருப்பா. அப்படி தானே இருக்கா? அதனால் அவளையும் நாளையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் தொழிலும் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி போகிற பக்கம் உனக்கு நல்லபடியாக வெளி வேலையில் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். அப்படி தானே? அதனால் உனக்கு வெளி வேலையை அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி ஒரு பக்கம் பண நகையெல்லாம் பணம் காடு சிக்கியிருக்கு. அதனால் இந்த எனக்கு பணமும் கேட்டால் கொடுக்குற மாதிரி உருவாக்குனா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் உனக்கு கேட்டது போலையே உனக்கு உருவாக்கி கொடுத்துருவான். உன்னி வேலையில் பஞ்சம் இல்லாமல் இருக்கும்போது, அதனால் வேலையிலையும் பஞ்சம் இருக்காது, பிள்ளைக்கும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி தண்டனையும் நாளையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். வெளி வட்டாரத்தில் உனக்கு வேலையும் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறேன். கருப்பை கூடவே வரமா. அடுத்து நான் தான் நீ சரி பண்ணி கொடுத்துறேன்ட்டேன். நீ ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போ. சரியா? இன்றைக்கி நீ வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீ கிளம்பலாம். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ. அப்படியா? இன்னும் எத்தனை நாள் இருக்குது? வெள்ளிக்கிழமை தானே? வியாழக்கிழமை வந்து பார்த்துட்டு அப்புறம் போ. நான் கொடுத்து விடுறேன். அந்த இடமும் நமக்கு சீக்கிரம் வந்துடும். கூடவே வரம்போ. இப்போ வேண்டியது வியாழக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மாடி சங்ககரி வச்சுப்பா. சங்ககரி. அதனால கொடுத்த பொருள் நமக்கு திரும்பி கிடைக்குமா? கொடுத்த பொருள் திரும்பி கிடைக்குமா? அப்படி தானமான கொடுத்தது தப்பு யாரு? இப்போ கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. என் கண்ணுக்கு எதுவுமே சிக்க மாட்டேது. அவன் இருக்கிற இடமாவது தெரியுமா? தெரியும். சரி, நான் நாளைக்கே போய் கேளு. வியாழக்கிழமைக்குள்ளே கேட்டுட்டு வியாழக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போ. சரியா? இதுக்கு சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு பண்ணித்தரேன். லேட் பண்ணாமல் போனீங்கன்னா லேட் பண்ணாமல் ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். அதை வந்து நீ அதை போய் கேட்குற மாதிரி போக வேணாம். சும்மா ஜென்ரலாக போய் பார்க்குற மாதிரி போ. பார்த்துட்டு கண்ணில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளு. அதுக்கு முன்னாடி நீ கேட்ட அப்படின்னா அதெல்லாம் அப்படி போயிடுச்சு அப்படின்றான். அதனால் கண்ணில் பார்க்காம நீ எதுவுமே கேட்கக்கூடாது. சும்மா போய் பேசுகிற மாதிரி போ. பேசு. பேச்சுவார்த்தையை வாயில் கொடுத்து அப்படியே வாங்கிடு. அதுக்குண்டான வாய்ப்பும் ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அதை நலவு விடாமல் லேட் பண்ணாமல் போய்ப்பார். சரியா? இந்த புரட்டாசி 30 முடியறதுக்குள்ளே வெளியில் எடுத்து வச்சுருப்பேன் இந்த மாதம். அப்படிங்கிறதுனால நீ வெளியில் வச்சு போய் பார்க்கலாம். சரியா? அதனால் இந்த பொருளுக்கு என்ன வழி, அதுக்கெல்லாம் நீ நினச்சது போலயே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சிருக்கேன். அதனால் நான் சொன்ன டைமுக்குள்ளே ஆளும் வரும். உனக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பும் அமைச்சு தரேன். இப்படி அமைச்சா போதுமில்ல? கூட வரும்போது காட்டுக்கு வந்து அந்த மாதத்துக்கு தனியாக நீரும் கொடுத்து கொண்டு போட்டுங்க. வந்து புறாவுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சீக்கிரமாக அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த மாதம் கொஞ்சம் சுலாவாக தான் இருக்கும். அடுத்த மாதம் அதுக்குள்ளான ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம். செண்டு வந்து 2 பத்து சொல்லியிருக்கேன். சரி. எவ்வளோ முடியும்? இப்போ உத்தரவே வந்து இதுக்கு மட்டும் தான்டாமான. அப்படிங்கிறதுனால தான் இப்போ கொடுத்துருக்கேன். வியாழக்கிழமை வருவில்லை? அப்போ நான் சொல்கிறேன். நான் கூட வரம்போ. உனக்கு அங்கே மார்க்கெட் ரேட் விற்று கொடுத்தா போதும்ல? நான் அமைச்சு தரம்போ. இதை வச்சுட்டு தான் போய் கேட்கணும். சரியா? அதனால் நாளையிலேருந்து வியாழக்கிழமை கூட நீ பேசி வார்த்தையை முடிச்சுட்டு நான் வந்து பாரு. அப்படியா? கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. வந்து கணவனுக்கு கேட்கணுமா? சரி, கணவருக்கு கேட்கணும். அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் இப்போ சொன்னபடி கேட்காமல் இருக்கேன். அதனால் நான் தண்டனை கொடுத்துடலாமான்னு ஒருக்காவும் 2 டைமும் நீ யோசித்து பார்த்தேன். அதனால் விபரீதம் தெரியாமல் என் மகன் விளையாடிட்டுருக்கேன்.
அதனால் நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அதனால் இப்போ நான் தண்டனை கொடுத்துருவேன். நீ அங்கேருந்து ஜமாளிச்சு கடனை கட்டி உனக்கு அவனுக்கு ஆஸ்பத்திரி போகிறக்கே காசு பத்தாத அப்புறம். அதனால தான் இப்போ தண்டனை கொடுக்காம நான் வச்சுருக்கேன். அதனால் நீ நினச்சது போலே மேலே வீடு கட்டணும். கண்டிப்பாக நான் வீடு கட்டுறதுக்குள்ள வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுப்பேன். அவனை திருத்தணும், திருத்தியும் கொடுப்பேன். அதே போல் எத்தனையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துக்கிறேன். அவன் வர்றானா வரலையோ 5 நாளைக்கு ஒருக்கா நீ என்னை வந்து பார்த்துட்டு போ. 3 மாதம் முடியறதுக்குள்ளே அவன் சொல்லாமல் இங்கே வந்துடுவான். நான் செஞ்சது தப்பு தான், என்னை எப்படியோ காப்பாற்றிருப்பான்னு. அதுக்கு வேறொரு வாளியில் அவனுக்கு கொக்கியை போட்டு மாட்டி விடுவேன். அவனுக்கு பிரச்சனை வந்து என்கிட்ட வந்தால் தான் தீர்வு. அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் தண்டனைங்கிறது பிரச்சனை தான் வர்ற மாதிரி கொடுப்பேன். அதனால் பயப்படாமல் இரு. நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு நீ அதை பற்றியே கவலைப்படணும். உனக்கு ஆர்டர்ஸ் வரும், உனக்கு நல்லபடியாக வேலையும் வந்துடும், நல்லபடியாக நீ வீடும் கட்டிடலாம், எல்லோரும் போல் இருந்துடலாம். எல்லா பிடிப்பும் உன் கைக்கு வந்துடும். அதை நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறோம். இதை நீ பாங்கா வச்சுக்க, சரியா? இது எல்லாரும் ஜூஸ் குடிக்கும்போது அவனுக்கு தெரியாமல் ஜூஸ் போட்டு கொடு. கருப்பசாமி நீயே பார்த்துக்கணும், நான் கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடி புதுக்கோட்டை வச்சுப்பா. புதுக்கோட்டை நமக்கு இந்த டைமாவது நிற்கிறது வந்து நல்லபடியாக வாரிசு நிற்கணும், அதானே? அதனால் இந்த டைம் தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் வாகனத்துக்கும் தடை இல்லாமல் ஓட்டி கொடுத்துறேன். அதனால் புதுசாக எந்த வேலையும் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது, அதானே கேட்டேன். அதனால் புதுசாக வேலை வந்துடும்டாமானே. அதனால் உனக்கு சீக்கிரமாக கூப்பிட்டு வேலை கொடுத்துருவேன். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இரு, சரியா? மற்றது ஓட்டத்துக்கு ஓட்டி கொடுத்துறேன். அதே போல் வாரிசுக்கும் கவலை இல்லாமல் உனக்கு நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். நீ பயப்படவே வேணாம். நல்லபடியாக பேசவன் வச்சு நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. அப்படியா? சரி, ஒரு டைம் இன்னும் 1 வாரம் கழித்து செக் பண்ணி பார்ப்போம். அதில் நல்ல ரிசல்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா இப்படியே விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா அடுத்தது தவறாத நான் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருப்போம், சரியா? இதை நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கேட்காமையே கொடுத்துருக்கேன். இதை தேய்ச்சி மட்டும் குளி, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க, எனக்கு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கணும், கருப்பசாமி தான் கூட இருக்கணும் அப்படின்னு. இது வந்து மகனுக்கு, இதை வாகனத்துக்கு வச்சுக்கோ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சீக்கிரமாகவே டைவர்ஸ் பண்ணிடலாம். அந்த சைடுலேருந்து நமக்கு தகவல் வந்துடுமா? அந்த சைடுலேருந்து தகவல் நமக்கு வந்துடும். அதனால் நான் போய் அங்கே களைச்சி விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் தேடி எந்த நேரம் வேணாலும் வரலாம். தேடி எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சரி வராதுப்பா, உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிடலாம் அப்படின்னு அவனே கையெழுத்து பொறுக்கணும் வழி அமைச்சு கொடுத்து, அதே போல் நல்லபடியாக அதுலேருந்து ரிலீஸ் பண்ணி சீக்கிரமாகவே அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் நான் போய் அங்கே பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் எந்த நேரம் வேணாலும் வருவேன். அதனால் நான் கருப்பேன் கூடவே இருக்கிறப்போ சீக்கிரமாக வருவேன். வந்தான்னா நீ அதுக்கு பிடிப்பு கொடுக்காம நீ பேசுனா சரி, மற்றதை நான் பார்த்துக்கிறப்போ. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீயா போன அப்படின்னா ஒரு சில சிக்கலெல்லாம் சந்திக்கணும். அதனால் தானாக தேடி அவனை வர வச்சுருக்கேன். அவன் வருவான். வந்து எனக்கு நீ எனக்கு வேணாம், கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் சரி போடுறேன் அப்படின்ட்டு நான் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கருப்பன் கூடவே இருக்கிறப்போ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி கிணத்துக்கடவு வச்சுப்பா. கிணத்துக்கடவு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கடனை கட்டணும் மொதல், அதானே? அதனால் வேலையும் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு லீவை போட்டு வந்தாச்சு. அதுதான் நானும் சொல்கிறேன். இல்லாமல் இருந்ததுன்னா உனக்கு இன்னும் 1 வாரம் கிடக்குது. அதனால் நான் சொன்ன டைம்லேயே வந்துட்டு போயிடுவான். அப்படி தானே வந்திருக்கேன். அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இல்லைடாமான, இது யாரா கொடுத்தது? இதெல்லாம் கிடையாது, அங்கே யாருமே இல்லையா? இதெல்லாம் இருந்த இடத்துல வச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் நான் சொன்ன டைம் தான், நீ கேட்குற டைம்லாம் கிடையாது, சரியா? இப்போ டைமுன்னு சொல்லுவேன். நீ கேட்டதை நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன், சரியா? அதனால் நீ என்ன பண்ணணும்? ஆமாப்பா, சரி, இன்னும் ஒரு 63 நாள் கழிச்சு தான் போகணும், சரியா?
நான் வந்து இப்போ உனக்கு யோகமே கிடையாது. என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணில் தண்ணி விட்டுட்டு எனக்கு எப்படியாவது எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்ட்டு இருக்கேன். அப்படின்னுங்காட்டி நான் போய் மன்றாடி ஒரு வாய்ப்பு கேட்டு என் சகோதரன் நானும் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி வியாழக்கிழமை வர சொன்னவன் ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டான். உன்னை எப்போ வர சொன்னேன்? வியாழக்கிழமை தானே. அதனால் ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டான். அப்படின்னு மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி உனக்கு நான் சரி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த வாய்ப்பு 63 நாளைக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நீ ஓப்பனே பண்ணக்கூடாது. நீ கேட்டதை போல் கடனை கட்டி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் உடல்நிலையில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வயிற்றில் இருக்கிற பிரச்சனை உனக்கு படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். அப்படியா? நான் நீ சொன்ன சரின்னு கேட்குற மாதிரி உனக்கு நான் மாற்றி அமைக்கிறேன்டாமானே. சரியா? அதனால் இதை நாளாக மட்டும் அறுத்து போட்டுரு. நீ சொன்னால் சரின்னு கேட்டுருவேன். உனக்கு சீக்கிரமாகவே அதுக்கு ஒரு முடிவு பண்ணித்தரேன். சரியா? அம்மாவாசை உனக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி இப்போ பண்ணி கொடுத்துருவேன். இந்த வாய்ப்பு மட்டும்தான் 63 நாளைக்கு அப்புறம். நாளையிலேருந்து உனக்கு எல்லா பக்கமும் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி எச்சா கடனை வாங்குறதுக்கெல்லாம் கொடுக்கவும் மாட்டேன். முக்கியமான அவசர தேவைக்கும் அமைச்சு கொடுத்துட்றேன். மற்றதெல்லாம் வந்து கடன்காரனுக்கு பதில் சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை கூட வரணும். நீ அதை சாப்பிட்டு அதே மாதிரி உன் மகன் வந்துடுவாளா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கூட்டிகிட்டு வந்து நான் சேர்த்து விட்டுறேன். நான் சொன்ன டைம்லலாம் கொடுத்து விட்டுரு. மறுபடியும் 4 நாள் கழிச்சு கொடு. அப்போ இதை கொடுக்கலாமே கொடுத்துரு. நான் கூட வரணும். கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பழக்கடை வியாபாரமா? பழக்கடை வியாபாரம். எப்படியாவது என்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்துடணும். அதுதானே உனக்கு எப்படியாவது கருப்பசாமி உனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால உனக்கு ஒரிஜினல் வாங்கிட்டு போயிருப்பானே, வாங்கிட்டேன்ல. அதனால நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன்ப்பா. சரியா? அதனால முதல் ஒரு வாய்ப்பு அமைச்சேனா, அதனால 2வது வாய்ப்பு அமைச்சாச்சு. போய் காலைல வந்துட்டோம். இரண்டாவது வாய்ப்பும் அமைச்சாச்சு. சரி, அதனால் இல்லைங்காம பணம் வரணும். கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக பணம் வந்துடும். அதனால் கருப்பசாமி கூட இருந்து பணத்தை வியாபாரத்தையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அதனால் உனக்கு வந்து சீக்கிரமாகவே உனக்கு ஒரு முடிவு பண்ணி பணம் கேட்டது இல்லைங்காமல் உனக்கு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். உன்னை உன் மகனை கொன்னேன், உனக்கு கொன்னேன். நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன். இதை மடியில் வச்சுட்டு போய் நாளைக்கே போய் கேளு. ஒரு நல்ல பதில் சொல்லிடுவேன். எப்போ போவேன்? எப்போ வருவேன்? அவன் மடியில் வச்சுக்க, போய் பேசு. உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் உனக்கு வாங்கி கொடுத்தேனா இல்லையா? அதே போல் இதுவும் வாங்கி கொடுத்துருவேன். நான் தான் பண்ணித்தரேன்ல. நான் கருப்பை கூட வரம்போ, நான் கருப்பை முடிவு எடுத்தது தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் வியாபாரமும் நல்லா பண்ணி கொடுத்துருவேன், பணத்தையும் வாங்கி கொடுத்துருவேன். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடியும் அரூர் போயிடுச்சுப்பா. அரூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் ஏதோ ஒரு சுமாராக என் கண்ணுக்கு தென்படுது. அதனால் கருப்பசாமி நல்லபடியாக நான் உனக்கு வந்து நீ கேட்டதோட உன் சொத்து உன் பக்கம் வரணும், எல்லாபடியாக நல்லபடியாக காப்பாற்றி தரணும். எல்லாம் காப்பாற்றி கொடுத்துறேன். அதில் என்னோடய வாக்கில் கரெக்டாக இருந்து அப்படின்னா நான் உன் வாக்கில் நானும் கரெக்டாக இருந்துருவேன். அதனால் கொஞ்சம் மாற்றி நடந்தோம் அப்படின்னா அடுத்து மன்னிப்பெல்லாம் கிடையாது. நீ வேறு பக்கம் எல்லா பக்கம் எங்கே வேணாலும் போய் பார்த்து பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஆனால் கருப்பசாமிகிட்ட மன்னிப்பு கிடையாது. போய் சொல்லித்தான் அன்றைக்கே கொடுத்துருக்கேன். அதனால் கரெக்டாக கடைபிடிச்சு அப்படின்னா அடுத்த 90 நாளில் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டோம். அந்த புகை எடுத்து அந்த பக்கம் விடாமண்ணே. அதனால் 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு தீர்வும் கிடச்சிரும். அதுக்குண்டான வழி பேச்சுவார்த்தை நடந்து ஒரு தீர்வு வரும். தீர்வு வரும்போது நமக்கு வர வேண்டியது நமக்கு வந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உடம்பு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி ஒத்துழைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். 3 மாதத்தில் அங்கேயே வரும், அந்த பக்கம் இருந்தே வரும். நம்ம பேசணும் அப்படின்னா மறுபடியும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் தேடி வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி தரேன். வரும்போது போய் பேசினா போதும். இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில்
எனக்கு அம்மா அப்பாவை நீ தான் இருக்கணும், நீ தான் கூட இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. நான் கூடவே இருக்கிறப்போ யாரு அதுக்கு தான் சொல்லிட்டேனே, உடம்பு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போ அதை பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நாங்கள் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து சரி பண்ணி கொடுத்துறப்போ. கிட்டவா கூடவே வரப்போ பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மாடி அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு வந்து உடல்நல சரியாகணும். கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக படிக்க வச்சிட்றேன். அதே மாதிரி சீக்கிரமாக ஒரு ஆமாப்பா ஒரு கேஸ் ஒன்று நடக்கிறதுல சீக்கிரமாக பிரச்சனை தீர்ந்து நல்லபடியாக உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அப்படி தானே போய் காலைல வந்துட்டு வா. அதனால சீக்கிரமாகவே உனக்கு ஒரு நியாயம் கிடச்சிடும். அதே வக்கீல் ஆஜராகி அதிலே சீக்கிரம் உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். அப்படி முடித்தா போதும்ல. அதே மாதிரி நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். அதே மாதிரி குடும்பத்தில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் உன்னை வாழ வச்சு கொடுத்துறேன். ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். உன் மகளுக்கு சேர்ந்து கொடுத்துட்டு நல்லபடியாக நான் படிக்க வச்சிடறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜெந்த உறுப்பா அவினாசி வச்சுப்பா. அவினாசி நான் வந்து கட்டட தொழில், நான் வந்து கட்டட தொழில். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும். அதனால் முக்கால்வாசி விலக்கி விட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி திரும்பி அவனுக்கே போயிடும். அதனால் அவங்க மூலியமாக எந்த தூதாள் வந்தாலும் எதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். நான் கருப்பன் கூட இருந்து என் சகோதரியும் கூட இருந்தால் போதும்ல. நான் கூடவே வரேன்ப்பா. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றா கொண்டுட்டு போய் என்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கூடவே வரேன்ப்போ. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடியும் சேவூர் வச்சுப்பா. சேவூர் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் நல்லபடியாக அவனுக்கு திருமணம் நடக்கணும். உடல்நிலையை சுத்தம் பண்ணணும். அப்படி தானே? உடல்நிலையும் சுத்தம் பண்ணிடலாம். அதே மாதிரி திருமணமும் சீக்கிரமாக அவனாக சம்மதிச்சிருவேன். அவனாக சம்மதிச்சிருவேன். அதுவும் கூடிய விரைவில் உனக்கு நான் கருப்பை உனக்கு காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் உனக்கு தேடி அமைகிற மாதிரி உனக்கு அமைச்சா போதும்ல. அதனால் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ நீ தேடியே அமைச்சு கொடுத்தாலும் அவன் வேணான்றுவேன். அதனால் முதல்ல அவனை சரி பண்ணிடுவான். அதுக்கப்புறம் நீ பாருன்றுவேன். அதுக்கப்புறம் நான் தேடி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடவே வரப்பா. கட்டாயம் நான் கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை அங்கே கொண்டுட்டு போய் அறுத்து விளக்கு போட்டுரு. வாடகைக்கு வரணுங்கிறீல, அப்போ உன்னோட இருப்பிடத்துலேயே போட்டுரு. உன்னோட இருப்பிடத்தில் விளக்கு போட்டுரு. நீ கேட்டது போலயே இது போகிறதுக்குள்ளேயே உனக்கு தகவல் வந்துடும். இது வந்து எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும், மகனுக்கு சேர்ந்து கொடுத்துடணும். அதில் விளக்கு மட்டும் போட்டுரு. நீ கேட்டது போலயே உனக்கு அவன் போய் நகர்றதுக்குள்ளேயே உனக்கு ஆள் வந்துடும். கருப்பன் கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் அதில் வந்து டீ டைம். ஆமாப்பா டீ டைம். அவளும் வெயிட் பண்ணி பார்த்தா அவன் என்ன பண்ணா, இன்னொரு ஆள் எங்க. இப்போ அதைத்தான் சொன்னேன், வெயிட் பண்ணி பார்த்தா போயிட்டான். அதனால் வந்து கருப்பசாமி கவர்மெண்ட் வேலை தான், அதுக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். கவர்மெண்ட் வேலை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ செய்கிற தொழிலுக்கே அவனை போச்சொல்லு இன்னும் கொஞ்ச காலம். அதுக்கப்புறமா நான் வந்து மாற்றி அமைச்சு நான் உனக்கு இன்னொரு வேலையை அமைச்சிட்டு தான் இந்த வேலையிலேருந்து நிற்கணும். அதனால் உனக்கு மாற்றி அதையும் அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இது வந்து மகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்க்க சொல்லிடு. அதே போல் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து அந்த கேஸ் பிரச்சனையை சீக்கிரம் முடித்து கொடுத்து நீ சொன்னது போலயே அதில் அனுபவிக்காட்டி பரவாயில்ல. நமக்கு வர வேண்டிய பங்கு அப்படியே விற்று கொடுத்துட்டு கூட அப்படியே வெளியில் வந்துடலாம். நமக்கு வர வேண்டியது வந்தால் சரி, அவ்வளோதானே. நான் கருப்பு அமைச்சு தருவேன். இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போலயே உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்திலேயே எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். நான் கொடுக்குறேன்ட்டுல இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அந்த ஒரு மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா நான் ஒரு பக்கம், என் மனைவி ஒரு பக்கம். அது யாரு? ஆன மதிப்பும் இல்லை, ஆன நிம்மதி இல்லை. நீ உட்காரு கூப்பிட்றேன். ஆன நிம்மதி இல்லை. அதனால் கருப்பசாமி தான் எனக்கு ஒரு வழி பண்ணணும்.
அப்படி தான்டாமாண்ணே. அதனால் கருப்பசாமி உனக்கு ஒரு வழி பண்ணி நமக்கு வர வேண்டிய மதிப்பு நமக்கு தானாக தேடி வரணும். நம்ம இருக்கிற காலங்கள் வரைக்கும் சுயமாக சம்பாரித்து சாப்பிடணும். அப்படி அமைச்சா போதும்ல. அதே மாதிரி உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். நிம்மதியான உனக்கு வாழ்க்கையும் உருவாக்கி கொடுத்துறேன். நம்மளுக்கு தேடி மதிப்பும் தேடி வந்துடும். ஆனால் செஞ்சதை தப்பு யாரோடது? உனக்கு எல்லா வாய்ப்பும் நான் கொடுத்தேன்ல. அப்போ நீ செஞ்ச தப்பு யாரோடது? என்ன தப்பு பண்ண சொல்லு பாப்பா. அதான் எல்லாமே ப்ராப்பராக எழுதி வாங்கிட்டோம் அதானே. அதனால் இப்போ நம்ம வந்து செல்லா காசாக இருக்கோம். அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். இப்போ செல்லா காசாக இருக்கும். அதனால் கருப்பசாமி உனக்கு தக்க தண்டனை அவளுக்கு கொடுத்து நம்மளுக்குள்ள மதிப்பையும் கொடுத்து நிம்மதியாக உனக்கு அதே மாதிரி கடைசி காலம் உனக்கு வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு தர போய் காலில் வந்துட்டுவான். நான் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். நிம்மதியாக கருப்பசாமி அறவயிறு கஞ்சி அந்த குடிக்க வச்சு உனக்கு சொந்த காலில் சம்பாரித்து நிற்கிற மாதிரி உருவாக்குனா போதுமா? எண்ணி 6 மாதம் பொறுமையாக இருக்கு. உனக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன். எல்லாமே உனக்கு சரி பண்ணி விடுவேன். 6 மாதத்துக்கு யாருக்கிட்ட எதுவுமே தேவையில்லாமல் பேசக்கூடாது. உனக்கு எல்லாம் உனக்கு தேடி வரமா உனக்கு அமைச்சு தரேன். சரியா? நான் கருப்பம் கூடவே இருந்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ இருக்கிற இடத்துல உனக்கு எல்லாம் கருப்பை நான் தேடி அமைச்சு கொடுக்குறேன். நான் தான் படிப்படி அமைச்சு தரேன். 6 மாதத்துக்குள்ளே தடம் தெரியாமல் பண்ணிடுறேன்டாமா. அப்படியா? பௌர்ணமி வரைக்கும் மாற்ற வேணாம். அதுக்கப்புறம் மாற்றலாமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். சாமி மறுபடி எந்த ஒரு மதுரை வச்சுப்பா. மதுரை அதனால் ஒன்றா குடி இருக்கலாமா இல்லை தனித்து குடி இருக்கலாமா? அதனால் ஒன்றா குடி இருக்கிறது வந்து சரி வராது. ஒன்றா குடி இருக்கிறது சரி வராது. கொஞ்சம் மாற்று ஏற்பாடு பண்ணணும். ஐப்பசி மாதம் மாற்றிடுவோமா? நீ சொன்ன மாதிரி இருந்துக்குவாங்களா? அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். முதவே நான் வந்து நீ சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்க. அதனால் புதுசாக இன்னும் 2 வந்துச்சுன்னா இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சிக்கல். அதே மாதிரி மனசு நிம்மதி இல்லாமல் குழப்பம் உருவாயிரும். அதனால் கொஞ்சம் குழப்பம் உருவாகும் போதே நீ மாறிடும். ஐப்பசிங்கும் போது உருவாகும் போது சங்கடமாக கொஞ்சம் தள்ளி இருந்துடும். சரியா? நல்ல வழியாக படிக்க வச்சிடறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு மைண்டும் கொண்டு வந்துடுறேன். நான் கருப்பை கடனையும் உனக்கு கட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? இது மகனுக்கு, இது 1 உனக்கு, 1 உன் மகளுக்கு. பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி நிம்மதியாக உனக்கு அறவயிறு கஞ்சி அந்த கருப்பை கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். கடனையும் கட்டி கொடுத்துறேன். எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிறதுக்கு உனக்கு கூடிய விரைவில் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. கூடயே வரும்போது அதுக்கு தான் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லி கனி கொடுத்துருக்கேன். சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மாடி திருப்பத்தூர் வச்சுப்பா. திருப்பத்தூர் நீ உட்காருமானே கூப்பிட்றேன். ஒரு பொருள் எடுக்கணும். அதனால் அதுக்கு வந்து நம்ம கருப்பசாமி உனக்கு நல்ல ஆளும் அமைச்சு விட்ருக்கேன். அதனால் போய் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தியா இல்லையா? அமாவாசை முடிஞ்சு 3 நாளைக்கு அப்புறம் நீ எப்போ வேணாலும் முயற்சி எடுக்கலாம். அவனு பௌர்ணமிக்குள்ளே நீ கேட்டது போலே ஒரு அமைப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்தாரு. சரியா? அதுக்கு வந்து பணம் யாருக்கிட்ட கேட்டிருக்கியா? வேற இடத்துல கேட்டேன். அவங்க ஒரு 2 லட்சம் செலவாகினாங்க. அதனால் வேற இடத்துல சொன்னான். சரி, இப்போ பணம் இல்லாமல் செய்யறதுனால சரி 5 இடத்துல செஞ்சுக்கலாம். நீ பணம் செலவு பண்ணாமல் பண்ண. நீ கேட்டது போலே உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக பிள்ளைகளையும் கரை சேர்த்தி நல்லபடியாக அறவயிறு கஞ்சி இருந்தால் உனக்கு ஊற்றுனா போதும்ல. நான் கருப்பசாமி. அப்படியா? கட்டாயம் தெரியணுமா? தெரியாது. 3 வாரமாக சரிடாமாண்ணே. சரிப்பா, நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். இதை வச்சு நீ படுத்து தூங்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உனக்கு நான் கனவழியை காட்டிட்டேன். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடு. சரியா? கருப்பம் கூடவே இருக்கிறப்போ கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் இதில் எலக்ட்ரிஷியன் யார்? அதேபோல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் சரி
ஒரு நாள் அமைதியாக இருக்குது, ஒரு நாள் மறுபடியும் அமைதி இல்லாமல் குழப்பத்தோடவே போயிட்டு இருக்குது. அதனால் வெள்ளாமைக்கு என்ன பண்ண? எல்லாமே சரியில்லை, நெல் கும்பிட்டு அடிச்சுட்டா ஏன்னா ரொம்ப குழப்பமாக போச்சுங்க சாமி. என்ன பண்ணனேன்னு கேட்டேன். மற்ற இங்கேருந்து நம்மகிட்ட நெல்லை வாங்கிட்டு விட்டுறாரு சாமி. அதுக்கப்புறம் என்ன பார்க்கல? அதுக்கப்புறம் உரம் போட்டேன். அப்படின்றியா? சரி, அது ஒரு பக்கம். வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ண? வீடு கட்டுறது அப்புறம் நம்ம வேறு வீடு கட்டின வீட்டே வாங்கிக்கலாம்னு கட்டணும் சாமி. பார்த்து சொன்னீங்க, பார்த்தோன்னு ஒன்றும் செட் ஆகலை. மேற்கு தலைவாசலாக வந்து. உனக்கு வடக்கு கிழக்கு தாண்டமான ஆகும். ஆமாம் சார். அதனால் உனக்கு நான் சீக்கிரமாக ஐப்பசி 20ஆம் தேதிக்குள்ளே அதுவும் அமைச்சிருவேன். சரி. சரியா? அதனால் உனக்கு கட்டினதையே பார்த்துரு. அப்போ உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் உனக்கு அதுக்கு தகுந்த லோனும் உனக்கு அமைக்கணும், அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலில் விட்டு ஓடு. உனக்கு அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்த ஒரு வாரமாக உடம்புல தொந்தரவு பண்ணுது சார். நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். ஐப்பசி 20ஆம் தேதிக்குள்ளே உனக்கு வீடு நல்ல வீடாகவே அமைஞ்சிடும். அதனால் உனக்கு லோனும் உனக்கு சீக்கிரம் அமைஞ்சிடும். அதனால் உனக்கு எந்த வித குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் இப்படி இருக்கணும். எல்லாம் நீ என்கிட்ட ஒப்படைச்சிருக்க, நீயும் அப்படி தானே. அதனால் இருந்தாலும் அப்பப்போ வாய் தவறி வந்துடும். அப்படி தானே? வருதா வரலையா? அதனால் இருந்தாலும் அப்படி பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது? அப்படி தான் நீ உன்னோட சார்பில் நீ அதை சொல்லிடுவேன். அதுக்கு என்ன சொல்லிடுவேன்? நான் நிம்மதியாக இருக்க முடியல, அதனால் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு நான் சொன்ன மாதிரி எல்லோரும் இப்படி இரு, எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும். சரியா? நான் கருப்பசாமி கூட இருக்கேன். இந்தா, நான் இடத்துல சொல்லலை, வாய் மட்டும் பேசக்கூடாது, 2 பேரும் வாக்குவாதம் மட்டும் பண்ணாதன்றேன். நான் வந்து ஐப்பசி 20க்குள்ளே வீடு அமைஞ்சிரும், லோனும் அமைச்சு கொடுத்துறேன். வீடெல்லாம் இப்போ நான் சொல்லவே இல்லை, வீடு இந்த தேதியில் முடிஞ்சிடும். நான் சொன்னது என்ன? தேவையில்லாத ஒரு வாக்குவாத சண்டை. நீ அங்கே போகாத இங்கே போகாதேன்னு சொல்ல வேணாம். என்னைக்காக இருந்தாலும் ஒன்றா போய் தான் ஆகணும், ஒன்றா இருந்ததே ஆகணும். மாமனார் மாமனார் தான், மாமியார் மாமியார் தான், போய்த்தானே ஆகணும். உனக்கு யார் வீடு? மாமியார் வீடு தானே. இப்போ அங்கே தானே வேணாங்கிறா, அதானே? அதனால் இன்றைக்கி வேணான்னா வேணான்னு போனான்னு சொல்லிடலாம், நாளைக்கு போய் சேர்ந்து தானே ஆகணும். அவைகளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தானே போய் பார்த்தாகணும். அதனால் நீ வந்து போக வேண்டாம்னு இப்போவே குறுக்காட்ட முடியாது. உனக்கு வேணுங்கிற செல்வாக்கு அவள் பிள்ளைகளை சொல்லி கொடுத்து மாற்றி வச்சிருவாங்க அப்படின்னு உனக்கு ஒரு பயமாக இருக்கா? அப்படி தானே? அதனால தானே வேணான்ற. அதெல்லாம் மாற்றி கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது. கருப்பசாமி நான் இருக்கேன். நீ நினச்சாலும் மாற்ற முடியாது, அவன் நினச்சாலும் மாற்ற முடியாது. நாயம் எங்கேயோ கருப்பன் துணை இருப்பேன். அதனால் எல்லாரும் வேணும் அப்படின்னு நீ ஏகமாக எல்லா பக்கம் போய்க்க. நீயும் போ, பிள்ளைகளும் போகட்டும். உனக்கு நல்ல வீடு. அதனால் ஆரம்ப கால வாழ்க்கையில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல முறையாக வாழ முடியல. நம்ம கல்யாணம் பண்ணியாவது நிம்மதியாக வாழுவோம். அது கண்டிப்பாக இன்னும் ஐப்பசிக்கு மேலே எல்லாமே நடந்துடும். நீ கேட்டது அத்தனையும் நான் உனக்கு தேடி வந்துடும். அதனால் நான் கருப்பசாமி பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் நீ என்ன பண்ணணும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்க்கணும். சரியா? சீக்கிரமாக அமைதியாக பண்ணி கொடுத்துறேன். 2 பேரும் வாய் மட்டும் தேவையில்லாமல் பேசக்கூடாது, அவ்வளோதான். ஐப்பசி 20க்குள்ளே அமைச்சு கொடுத்துறோம். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுருட்டோம். சரியா? இது பிள்ளைகளுக்கு வச்சுக்க, எந்த பிரச்சனையும் வராது. கூடயே வரப்போ இன்னும் வேலையை உனக்கு எச்சு பண்ணி கொடுத்துறப்போ. அதுக்கு தான் இப்போ கனி கொடுத்துருக்கேன், எல்லாமே சரி பண்ணி கொடுத்துறப்போ. அதுவும் வந்துடும். அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நான் சொல்லியிருக்கேன். மார்க்கும் நல்லபடியாக வந்துடும்.